தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆண்டுதோறும் பல்வேறு முக்கிய பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர். இந்த பண்டிகை காலங்களில் ஏற்படும் அதிகரித்த செலவுகளை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு முன்பணம் வழங்கும் நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தற்போதைய விலைவாசி உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவினங்களின் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முன்பணத்தின் அளவை உயர்த்த வேண்டியது அவசியமாக இருந்தது. இதன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை முழுமையாக உணர்ந்து பண்டிகை கால முன்பணத்தின் அளவை தமிழக அரசு தற்போது இரட்டிப்பாக்கியுள்ளது. இந்த உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பண்டிகைகளை மகிழ்ச்சியுடனும் எவ்வித நிதி நெருக்கடியும் இல்லாமலும் கொண்டாட வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது பணியாளர்களின் மன உறுதியையும் அர்ப்பணிப்பையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த அரசாணையின்படி பண்டிகை கால முன்பணம் தற்போது வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வு எதிர்வரும் பண்டிகை காலங்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பெரும் நிதி உதவியாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. யாருக்கெல்லாம் பொருந்தும் பார்த்தீங்கன்னா, இந்த உயர்த்தப்பட்ட முன்பணம் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொருந்தும். அனைத்து நிரந்தர அரசு ஊழியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், தகுதி வாய்ந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகியோர் இதன் மூலம் பயன்பெறலாம். நண்பர்களே, தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.